ஏரியா முழுக்க அலர்ட்டா கவனிங்க. பெண்கள் பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. எஸ் மேடம். பெண்களின் பாதுகாப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு எடுத்த அதிரடி முடிவு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. பாடி கேமரா கண்காணிப்பு, உடனடி பதில் நடவடிக்கை. சிங்கப்பெண், பெண்களின் பாதுகாப்பின் புதிய முகம். சேகர் பாபு அவர்களே, உங்களை நான் எப்படி எடை போடுவது என்றே எனக்கு தெரியவில்லை. திமுக கூட தோற்கலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தோற்றிருக்க கூடாது. தொண்டு செய்தார், இரவு பகலாக உழைத்தார். குளத்தூர் தொகுதியை இது தமிழ்நாட்டின் ஒரு தொகுதியா, சிங்கப்பூரின் ஒரு பகுதியா என்று கேட்கும் அளவுக்கு மாற்றி வைத்தார். அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் தமிழச்சாதியின் நன்றி உணர்ச்சியின் மீது நமக்கெல்லாம் சந்தேகம் வருகிறது. நண்பர்களே, அந்த தோல்வி ஒரு தோல்வி அல்ல. மே 4 ஒரு நாள் மட்டும்தான் தளபதி ஸ்டாலின் தோற்றிருக்கிறார். அந்த தொகுதி மக்கள் 365 நாளும் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2 US சேனல். நேற்று நாம் சொன்ன மாதிரி சிங்கப்பெண் அதிரடி படை பயங்கரமாக ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். சிங்கப்பெண் சிறப்பு படை. ஸோ இன்னைக்கு அதை இனாகிரேட் பண்ணி வச்சு பயங்கரமா அவரும் அந்த வெஹிக்கிள் எல்லாம் ஓட்டி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச் வர கொடுத்தாரு. அந்த ஸ்பீச்சுக்கு போறதுக்கு முன்னுக்கு எனக்கு பயங்கரமான எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அவர் ஸ்பீச் கொடுத்தாரு. ஆனா அந்த ஸ்பீச்ல இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை எப்படி இயங்கும், அது எப்படி ஆப்ரேட் பண்ணோம், அவங்களோட ஜாப் ஸ்கோப் என்ன அப்படின்னு அவங்க எப்படி மற்ற போலீஸோட வித்தியாசமானவங்க, அதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அதாவது டீட்டெயிலா அதை பத்தி அவரு எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ நானே சொந்தமா கொஞ்சமா போய் பேக்ரவுண்ட்ல செக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கேள்வி எனக்கு அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டதுக்கு அந்த இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கேள்வி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, எப்படி இது ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நானே தேடினாலும் அதே மாதிரி நிறைய பேத்துக்கு அதே சந்தேகம் இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை நேரடியாவே நம்ம சிஎம் சார் கிட்ட அவர் கண்காணிப்புல காவல்துறை அவருக்கு கீழே நேரடியா கண்காணிப்புல இருக்கு. ஸோ அவர் தான் மெயினே இவங்களுக்கு. அப்புறம் மொத்தம் எல்லாமே பெண்கள் தான். தெர் இஸ் நோ மேல் போலீஸ். ஒரே ஒரு டிரைவர் மட்டும் தான் நினைக்கிறேன் மேல் போலீஸ் நம்ம பார்த்ததுலயே. அது அந்த காரை வச்சிருந்தாரு. அப்புறம் சிஎம் சாரே என்னன்னா அந்த கார் நானே ஓட்டட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு டிஜிபி கிட்ட காடியை ஓட்டினாரு, காரை ஓட்டினாரு. அதில் பின்னாடி எல்லாம் பெண்கள் வீரமா உட்காந்தாங்க. பயங்கரமா அவங்களுக்கெல்லாம் பயங்கர பெருமையா இருந்திருக்கும், சீஃப் மினிஸ்டரே காரை ஓட்டுறாரு அப்படின்ட்டு அந்த காரு. அப்புறம் இது எப்படி இயங்கும்னு சொன்னா இந்த ட்ரோன் யூஸ் பண்றாங்க. சோ அது இந்தியால தான் ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ட்ரோன் யூஸ் பண்ணி ஒரு சேஃப்டி ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக உமன் சேஃப்டி அண்ட் சில்ட்ரன் உமன் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டிக்கு மட்டும் தான் இவங்க வேலை செய்வாங்க. சோ அதாவது இந்த ட்ரோன் எப்படின்னா இந்த பொது இடங்கள் இல்ல கூட்டம் இடத்துல அவங்களுக்கே ஒரு சில ஏரியாக்கள் தெரியும்ல, இங்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு கல்லூரிகள் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பஸ் ஸ்டாப் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இவங்க ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, அதாவது மானிட்டர் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த வெஹிக்கிளே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷலான வெஹிக்கிள் தான். ஏன்னா அந்த வெஹிக்கிள்ல ஜிபிஎஸ் நவீன தொழில்நுட்பம் உள்ள ஒரு வெஹிக்கிள் தான். அதுல கரெக்டா தெரியும், லொகேஷன் எல்லாமே தெரியும். கேமரா ரொம்ப அட்வான்ஸான கேமரா எல்லாம் வச்சிருக்காங்க. தென் அவசர உதவிக்கு உடனே அவங்க அதாவது ஏதாவது மக்கள் எதுக்கு கால் பண்ணா 100 மூலம் அவசரத்துக்கு அழைக்கணும். அப்புறம் இல்லாம அழைத்தாங்கன்னா உடனே அந்த இடத்துக்கு அந்த லொகேஷனுக்கு இவங்க போயிருவாங்க. அதாவது இந்த சிறப்பு படை போயிரும். ஸோ அப்படிதான் அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த டீம்ல அவங்க சாதாரண ஆளுங்களா இல்ல, தே ஆர் ப்ராப்பர்லி ட்ரெயின். இந்த போலீஸ் ஃபார்ஸ்க்கு
பட்ஜெட் அலோகேட் பண்ணது வந்து 354 crore. அப்புறம் 2500 நியூ போலீஸ வந்து இதுக்கு வந்து எடுத்திருக்காங்க, ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. சோ அதனால சோ அதனால அத்தனை பேத்துக்கு வந்து வேலை வாய்ப்பு வேற கிடைக்குது. தென் ஆமா, இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, சில நம்ம தான் சொல்லுவோம்ல, அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஏற்கனவே மகளிர் உள்ள வேலையில அந்த போலீஸ் ஃபோர்ஸ்ல உள்ள லேடிஸ் தான், லேடிஸ்லயே உள்ள எடுக்கிறாங்க, புதுசான வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பதில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் வந்து ரொம்ப அழகா நீட்டா கிறிஸ்பா பேசிட்டாரு. எப்படின்னா, அந்த சிங்கப்பெண் தூக்க விழாவுக்கு வந்த மாதிரி கரெக்டா அந்த சிங்கப்பெண்ணை மட்டும் பேசிட்டாரு. அதுக்கு மாதிரி அதே மாதிரி சொன்னாரு, போதை ஒழிப்பு இது எதனால இது பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல, போதைப் பொருள் ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதனாலதான் அது ஒரு வழி, ஒரு அடிப்படை காரணம். ஆமா, ஒரு பேசிக் ரீசன் அதனாலதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இதுக்கு வந்து பட்ஜெட் பண்ணாரு. இதனால இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படின்னா 2500 பேர் புதுசா நியமிக்க போறாங்க. அதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். அதுவும் ஒரு குட் திட்டம். அது வந்து என்னன்னா உமன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உமன் தான், பெண்கள் மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணது. அதை அவங்க வந்து பயிற்சி பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வர வேண்டியது. ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். நிறைய பேரும் இதை வரவேற்றிருக்காங்க. நம்ம மக்கள் நீதிமன்ற தலைவர் கூட வாழ்த்து செஞ்சிருக்காரு, கமல் கூட, நல்லது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நம்ம சிஎம் இன்னைக்கு வந்து கொடுத்த ஸ்பீச்ல வந்து அவரு அவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு, தப்பு பட்டவங்க வந்து தண்டனை அனுபவிக்கணும், ஆனா மறந்த கூட ஒரு நிரபராதி நிரபராதி வந்து தண்டிக்க கூடாது, வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாவும் சொல்லிட்டாரு. அப்புறம் பெண்கள் அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அநியாயம் நடந்தா அதுக்கு 0 டாலரன்ஸ் அப்படின்ட்டு தெளிவா ஒரு வார்னிங்கும் கொடுத்தாரு. ஸோ இது வந்து நம்ம மாநிலம், தமிழ் மாநிலம் வந்து ஒரு முன்னோடியா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அந்த ஸ்கீம் வந்து இது வரைக்கும் நிறைய அந்த ஸ்கீம் இருக்கலாம், ஆனால் அதை செயல்படுத்தணும். அந்த செயல்படுறதுல மும்மரமா இருக்காரு. ஏன்னா இவருக்கு கீழே வருது அந்த பணி, அந்த காவல்துறை எல்லாம் இதுக்கு கீழே வருதுனால கண்டிப்பா வந்து அது ரொம்ப சிறப்பா நடக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்புறம் வந்து மக்களே, இன்னைக்கு வந்து என்னன்னா, அந்த கூட்டணி எல்லாம் பிரிஞ்சு நிக்குது. அந்த தனி கட்சி மறுபடியும் வந்து கவர்ச்சி உள்ளவங்க, அந்த துறையில உள்ளவங்களே கூப்பிட்டு பேசுறாங்க. இப்ப வந்து நேத்து வந்து ஒருத்தர் பெருசா பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, கவி பேரரசு அப்படின்னு ஒருத்தர், எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து பேரை சொல்ல விரும்பல. கவி பேரரசு வந்து என்ன சொல்லியிருக்காரு, திமுக தோக்கலாம், பட் ஆனா ஸ்டாலின் தோக்க கூடாது, எப்படி நீங்க தோக்கடிச்சீங்க அப்படின்னு திரும்ப கேள்வி கேட்கிறாரு. அது வந்து என்ன சொல்றாரு, இந்த குளத்தூர் வந்து என்னன்னா இது வந்து ஒரு நம்ம ஊர்ல உள்ளதா இல்ல சிங்கப்பூர்ல ஒரு பகுதியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த மாதிரி மாத்திட்டார். சிங்கப்பூர்ல ஒரு பகுதி மாதிரி இந்த குளத்தூர். சிங்கப்பூர் போயிருக்காரா இல்லையா அவரு? அதுதான் எனக்கு தெரியல. அது கண்டிப்பா போயிருப்பாரு, போகாம இருக்க போயிருப்பாரா? போயிருந்தா இப்படி ஒரு கதை சொல்றாரு. அது அப்படிதான். அதுதான் வந்து சொம்பு தூக்குறது, ஜால்ரா போடுறது அப்படின்னு சொல்றது. சோ அப்படி சொம்பு தூக்கிட்டு வர்றாரு. ஏற்கனவே ஒருத்தர் கண்ணாடி போட்டு கட்டப்பா பேசினார்ல, இப்ப வந்து என்னன்னா இவர் வந்து என்ன சொல்றாரு, எப்படி ஸ்டாலின் தோக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, சிங்கப்பூர் மாதிரி இருந்த பகுதி, அதுவும் 50 வருஷமா அவரே தலைவரா இருக்காரு, அப்புறம் எதுக்கு அவர் தோக்குறாரு? முதல்ல தோக்கத்தை ஒத்துக்கங்க. முதல்ல மக்களுக்கு வந்து ஒண்ணுமே போய் சேரல. நீங்க வந்து சொல்லலாம், மேபி அவர் வந்து என்ன இருக்கலாம், ஸ்டாலின் நல்லவரா இருக்கலாம், பட் என்னன்னா அவர் சுத்தி ஒரு ரிங் மாதிரி வச்சுட்டு அந்த என்ன நடக்குது உலகத்துல, நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு கிட்டக்குள்ள போகல. அது எல்லாரும் வெளியில மேனிபுலேட் பண்ணி பக்கத்துல உள்ளவங்க, அமைச்சர்கள் கூட உள்ளவங்க எல்லாம் அமைச்சர் பண்ணி அவர்கள் எல்லாமே ஆஹா ஓஹோ எல்லாமே பயங்கரமா நடக்குது, இவரெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியே இப்ப என்ன செய்யறாங்க, காசு கொடுத்து மறுபடியும் கூட்டத்தை கூட்டிட்டு வந்து எல்லாரும் கச்சுறாங்க, பொய்யோ உண்மையோன்னு கத்திட்டே இருக்காங்க. அதே மாதிரிதான் சொல்றாரு. அப்ப அதை அப்படி சொல்லிட்டு எப்படி தோக்கலாம் அப்படின்னு இன்னொன்னு சொல்றாரு. என்னன்னா, ஸ்டாலின் வந்து ஒரே ஒரு நாள் தான் தோத்தாரு, குளத்தூர் மக்கள் 365 நாள் தோத்துட்டாங்க அப்படின்னு. மக்களே, இதுல இருந்து என்ன சொல்லி தெரியுது, நீங்க வந்து ஒரு நாள் தான் அவர் தோக்கடிச்சிருக்கீங்க, இனிமேல வருஷம் ஃபுல்லா ஒவ்வொருத்தர நிக்கிறப்பையும் தோக்கடிங்க. அதுதான் எனக்கு தோணுது. அவர் வந்து சொல்றாரு. நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறேன்ற பேர்ல வந்து ஆக்சுவலி அநியாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சிம்பதி கிரியேட் பண்ணல, இன்னும் கோபத்தை தான் மூட்டிக்கிட்டு இருக்காங்க. பேசாம ஓகே தோத்துட்டாரு ஒரு வழியில விட்டு அமைதியா போயிட்டு, மேபி அடுத்தது நீங்க எப்படி நடந்துக்கிறத பார்த்து ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த மாதிரி ஏத்தி விட்டு இன்னும் அவங்க எல்லாம் கோபத்துக்கு தான் ஆளாக்குறாங்க. அதுதான் அது வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு நாள் தான் தோத்தாராம். நம்ம அந்த மக்கள் வந்து 365 நாள் தோத்துட்டாங்களாம். தோத்துட்டான்னு வேதனைப்பட போறாங்க, கண்டிப்பா வேதனைப்படுறாங்களாம்.
இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது, 30 நாள்ல எவ்வளவு திட்டம் வந்திருக்குன்னு நம்ம போன வீடியோல தான் சொன்னோம். எவ்வளவு நன்றி பண்ணியிருக்காரு, இன்னும் 5 வருஷத்துல எவ்வளவு பண்ணலாம். டெய்லி வந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு. இந்த இப்போ வந்து கூட கீர்த்தனா வந்து அவங்க அமைச்சர் வந்து தென்கொரியா போய் சவுத் கொரியா போய் அங்கேருந்து ஒரு பிஸ்னஸ் ஹுண்டாய் பிஸ்னஸ் பேசுறதா வந்திருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப இவங்க போய் கண்ணை மூடிட்டு, எனக்கு தெரியல இவங்களுக்கெல்லாம் என்ன வந்ததுன்னு தெரியல, அங்க போய் சேகர் பாபு வந்து எப்படி எவ்வளவு பெற்ற திறமை, அவரை பத்தி பேசுறதுக்கு மலையை விட பெரியவராம் அவரு. அப்படி பேசிட்டு இருக்காரு அவர் வந்து. இதை வந்து நம்ம என்ன சொல்றது. ஆமா மக்களே, இதுக்கும் இடையில இப்ப வந்து லேட்டஸ்டா ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம வந்து டைரக்டர் பாரதி ராஜா தவறிட்டதா செய்தி வந்தது. அது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்கும் ஒரு ஆழ்ந்த வருத்தங்கள் நம்ம தெரிவித்துக் கொள்வோம். ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டைரக்டர். வெரி இன்டெலிஜென்ட், வெரி ஸ்மார்ட். அவரோட படத்துல எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நல்ல நல்ல கருத்து, அப்புறம் அழகா ஒரு கிராமம் வந்து இவ்வளவு அழகா இருக்குமா அப்படின்ட்டு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டதே அவர் மாதிரி படத்துல தான். அது வந்து கொஞ்சம் துக்கமான ஒரு விஷயம். அதனாலதான் அவருக்கு அவ்வளவு அவார்டு கிடைச்சிருக்கு. ஆனா திடீர்னு இப்ப வந்து இந்த மறைவு வந்து ரொம்பவே வருத்தமா இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கொள்ளும் இந்த வீடியோல இருந்து. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்க வரே. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பாய்.